மாட்டு பொங்கல் அன்னைக்கு நம்ம கோயம்புத்தூர் கொடிசியா பக்கத்துல இருக்கிற இஸ்கான் டெம்பிளுக்கு போயிருந்தேங்க. டெம்பிளுக்கு முன்னாடியே அந்த என்ட்ரன்ஸ்லயே அந்த கோசாலை இருக்குங்க. முதல்ல கோசாலையில போய் இந்த பசுக்களையும், கன்றுக்களையும் பார்த்துட்டு, அப்புறம் பூஜையில கலந்துக்கலான்ட்டு போயிட்டுருக்கேங்க. இப்போ உள்ள போய் பசுக்களை எல்லாம் பார்த்தேன். அங்க கோபூஜைக்காக எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. இங்க பாருங்க ஒரு கன்னுக்குட்டி அ பால் குடிச்சிட்டு இருக்கு. இது இன்னைக்கு தான் பொறந்ததா சொன்னாங்க. அதாவது நான் போறதுக்கு ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் பொறந்ததா சொன்னாங்க. அதனால எந்திரிச்சு நிக்க கூட முடியல பாருங்க. அவங்க அம்மாவ வந்து பால் கறக்கறக்காக உள்ள கூட்டிட்டு போயிட்டாங்க. அப்ப இவங்களையெல்லாம் பார்த்துட்டு, அந்த கோபூஜையில கலந்துக்கிறக்கு நேரம் சரியா இருந்துச்சு. இப்ப கொஞ்ச நேரத்துல கோபூஜையும் ஸ்டார்ட் பண்ணிருவாங்க. இந்த பசுக்கள் பார்த்தீங்கன்னா, அது என்ன பண்ணுறது? புல்லு சாப்பிட்றது, தழைய சாப்பிட்றது, பருத்தி கொட்டை, புண்ணாக்கு எல்லாமே இந்த சக்கையை எடுத்து கொடுக்குறாங்க அந்த பருத்தி கொட்டை புண்ணாக்கு. ஸோ இந்த பசு என்ன பண்ணுறது? வெறும் ரொம்ப சீப் ப்ராடக்ட் வந்து புல், தழை இதெல்லாம் சாப்பிட்டுட்டு ரொம்ப ரிச் ஃபுட்டு பாலை வந்து மனுஷனுக்கு கொடுக்குறது. பால் வந்து மனுஷனுக்கு பிரெயினில் இருக்கக்கூடிய திசுக்கள் பிரெயினில் இருக்கக்கூடிய திசுக்களுக்கு எல்லாருக்கும் வந்து நல்லா ஸ்ட்ரென்த் கொடுக்கக்கூடியதாமா பால். பால் வந்து சத்துவகுண உணவு. ஆக்சுவலி சத்துவகுண உணவு மனுஷனுக்கு பிரத்தியாருக்கு உதவி செய்கிறது பாருங்க. அதனால தான் பசுவை வந்து நம்ம மாதான்னு சொல்கிறோம். பிரபுபாதர்னு சொல்லுவார், 7 மாதா இருக்காங்களோ, 7 அம்மா இருக்காங்க. அதில் ஒரு அம்மா வந்து பசு, அதான் கோமாதான்னு சொல்லுவோம். ஏன்னா இந்த ரிச் ஃபுட்டு வந்து தனக்கு வச்சுக்காம மனுஷனுக்கு கொடுக்குறது. இது சத்துவகுணம்ங்க. சத்துவகுணம் எப்பொழுதுமே மற்றவர்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை வந்துட்டே இருக்கும். மற்றவர்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணலாம், அது காரணம் பற்றுமையினால மற்றவர்களுக்கு உதவி செய்யணுங்கிற சிந்தனை வரும். கோமாதா பூஜை முடிஞ்ச உடனே பக்தர்கள் எல்லாம் இந்த பசுக்களை சுத்தி வந்து வழிபட்டாங்க. அன்னைக்கு மாட்டு பொங்கல், வள்ளி கும்மி டான்ஸ், கோலப் போட்டி அப்படின்னு நிறைய சிறப்பு ஏற்பாடுகள்லாம் பண்ணியிருந்தாங்க. அம் கிருஷ்ணர் அப்படின்னாலே பசுக்கள், கோபியர்கள் தான் நமக்கு ஞாபகத்துக்கு வருங்க. இதோட லாங் வீடியோ வந்து என்னுடைய சேனல்ல குடுத்துருக்கேன். என்னுடைய ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் பின் பண்ணியிருக்கேன். போய் பாருங்க. அன்னைக்கு தினம் ரொம்ப மனசுக்கு நிறைவா இருந்ததுங்க.